வணக்கம். வாழ்க வளமுடன். மரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பூண்டு தட்டி போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு மிளகாய்த்தூள் சேருங்க, பச்சை மிளகாய் வேண்டாம். அப்புறம் உப்பு, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் விட்டு அரைச்சி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது மரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணி தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டேன். இது வந்து சாம்பார் தூள். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுங்க. வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போடுங்க, ஏன்னா கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு அதையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 2 கிளறிடலாம். அவ்வளோதான். நான் வந்து 2 விசில் தான் விட்டேன். அதை கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குலைவாக வேணும்னா கூட 2 விசில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை கருவேப்பிலை மல்லித்தலையும் போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இப்போ சாப்பிட்ற வேண்டியதுதான். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது கடிச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருந்தோமா, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. இது 2 விசில் தான் விட்டேன் குக்கரில். கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 விசில் விட்டுக்கோங்க. ஆனால் இதுதான் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அவ்வளோ அந்த கிழங்கையும் போட்டு சைடில் அந்த சட்னியும் வச்சு தொட்டு சாப்பிடுங்களேன். அடாடாடாடா, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.